வணக்கம் மக்களே, இன்றைக்கி மல்லி சீரியல் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்கூலில் தான் வெண்பாவு காம்படிஷன் நடக்குதுல்ல, அதனால் இன்றைக்கி கிளாஸில் ரிஹர்சல் நடக்கிறதுனால வெண்பா என்ன சொல்கிறேன்னா, மல்லியம்மா நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தால் நான் அழகாக பர்ஃபெக்டாக பண்ணுவேன், கரெக்டாகவும் பண்ணுவேன், காஸ்ட்யூம் இங்கேயே வச்சுட்டு போகிறேன், நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா போயிடுறான். விஜய் கேட்குறான், எங்கே வெண்பா காஸ்ட்யூம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு, மல்லியம்மாட்ட வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஏன் மல்லியம்மா ஸ்கூலுக்கு வரேன்னு சொன்னாங்களா? இல்லை, மல்லியம்மா வந்தால் தான் எனக்கு பேச வரும், அதனால் நான் மல்லியம்மா வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா சொல்லிடுறா. சரின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கும் வெண்பா கிளம்பி போயிட்டோன்னே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் எல்லோரும் வீட்டிலேருந்தே ரெடியாகி வந்துடுறாங்க. வெண்பா மட்டும் ரெடியாகாமலே போயிடுறா. என் மல்லியம்மா காஸ்ட்யூம் எடுத்துகிட்டு வருவாங்க, அவங்க வந்தால் எனக்கு தைரியமாக இருக்கும் அப்படின்னு வெண்பா சொல்லவும், என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூட இருக்கிற பசங்களாம் யார் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம தைரியமாக இருக்கணும்னு வெண்பாவுக்கு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு என் மல்லியம்மா இருந்தால் நான் தைரியமாகவும் இருப்பேன், கரெக்டாகவும் இருப்பேன் அப்படின்னு வெண்பா சொல்கிறா. அவங்க மிஸ் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க, எங்கம்மாவும் காஸ்ட்யூம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. மல்லியம்மா எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொல்கிறேன், ஆனால் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மல்லியம்மாவுக்கு கால் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிப்பேன். ஆனால் மல்லி எடுக்கவே மாட்டேங்கிறா. ஏன் எடுக்க மாட்டேங்கிறான்னா, இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் வெண்பா நம்மளை வெறுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெறுக்கணும்னு சொல்லிட்டு காஸ்ட்யூமும் எடுத்துகிட்டு வரதில்ல. அவங்க ஃபோன் பண்ணினே இருக்காங்க, ஃபோனும் எடுக்காமலே இருக்கா. அவள் வெண்பா ரொம்ப கஷ்டப்படுறா, ரொம்ப சோகமாக ஆயிடுறா. இந்த மல்லியம்மா தான் நம்மளை ஏமாற்றவே மாட்டாங்களே, ஏன் இப்போல்லாம் நம்மளை ஏமாற்றிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மேலே கோவமாக வந்துடுது. அங்கேயும் முன்னாடியும் எல்லோரும் சிரிச்சிடுறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால ரொம்ப கஷ்டமாக போயிடுது வெண்பா வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறா. கிளம்பி வந்தோடனே டாடாக்கிட்டேயும் பேசல, மல்லியம்மாட்டும் பேசல, ரூமுக்கு குடுக்குடுன்னு ஓடி போய் உட்காந்துடுறா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் விஜய் கிட்டே சொல்லுறா. அவள் வரேன்னு சொல்லிட்டு மல்லியம்மா வரேன்னு சொல்லிட்டு வரவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அங்கே எவ்வளோ அசிங்கமாக போச்சு தெரியுமா? பாட்டு பாட சொன்னாங்க, நான் சரியாகவும் பாடவும் இல்லை. இவங்க வருவாங்கன்னு தைரியமாக தானே இருந்தேன், இவங்க என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா ரொம்ப கஷ்டப்படும். விஜய்க்கு ரொம்ப கோவம் வந்துடுது. விஜய் கோவம் வந்தோடனே என்ன பண்ணுறேன், போய் மல்லியை பிடிச்சி திட்டிடுறாங்க. என்ன நீ அக்ரிமெண்ட் படி நடந்துவே மாட்டேன், வெண்பாவை பார்த்துக்கிட்டு தானே உன் வேலை, அதை தவிர மற்ற எல்லாம் நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மல்லியை பிடிச்சி திட்டிடுறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் வெண்பாவுக்கும் சந்தோஷத்தை கொடுக்குது தானே நீ வெண்பாவை பார்த்துக்கு தானே வெண்பாவுக்கு நீ நல்ல அம்மாவாக இருக்கணும் தானே அதை தவிர மற்ற வேலையெல்லாம் பார்க்குற. இதுக்கப்புறம் நீ எனக்கு எதுக்கு தேவையே இல்லை, நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிடுறான். விஜய் இன்னும் ஒரு நாள் தாங்க, வெண்பாவை எப்படியாவது என்னை வெறுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரிலாம் நான் பண்ணுகிறேன். வெண்பா மனசில் நான் நல்லவளாக இருக்கக்கூடாது, கெட்டவளாக உருவாக்கணும், அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே விஜய் நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, இதோட நீ கிளம்பு, என் பிள்ளை எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வெண்பாவை விட்டு போகிறது கஷ்டமாக இருந்தாலும் இதுக்கப்புறம் நான் சுயமரியாதையோடு இருப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. மல்லியும் உடனே நீ ஒன்றும் தேவையில்லை, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிடுறான் விஜய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.